மறுபடியுமாக இந்த தமிழ் சபையிலே தேவனுடைய சத்தியத்தை கூறும்படியாக தேவன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக நான் அந்த ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சபை போதகர், சபை விசுவாசிகள், சபை மூப்பர் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிலர் புதிய முகத்தை காண முடிகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஞானமுழுக்கு எடுக்க போகிற பிள்ளைகளை விசேஷமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் சிலர் இங்கு பெற்றோர்களாக காண முடியும். குடும்பமாக வாழ்கிறோம். நம்மளுக்கு கூட பெற்றோர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய தாய் தகப்பனார் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிலருக்கு தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், மரித்து போயிருக்கலாம். சிலர் நீங்கள் தாய்மார்களாக இருக்கலாம். இங்கே உங்களுக்கு பிள்ளைகள் காணப்படும். ஆனால் நம்மளுக்கு இந்த உலகத்திலே தாய் இருந்தாலும் தகப்பன் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலாக தேவன் நம்மளுக்கு தாயாக இருக்கிறார். பேச போகிற தலைப்பு தேவன் நம்மளுக்கு தாயாக இருக்கிறார். அப்படி என்றால் நினைத்து பாருங்கள், ஒரு தாய் எப்படிப்பட்டவள் என்பது நம்மளுக்கு தெரியும். தன் பிள்ளையை தாய் அரவணைப்பார். தன் பிள்ளைக்கு தாய் இரக்கம் குணம் காமிப்பார். தன் பிள்ளையின் மத்தியிலே தன் தாய் அன்பு காட்டுவாள், அது நிச்சயம். தன் பிள்ளைக்கு தன் தாய் உதவி செய்வாள். ஒருபோதும் தன் பிள்ளையை அந்த தாய் வெறுப்பதில்லை. எந்த சூழ்நிலையிலும் அந்த தாய் அன்பு தன் பிள்ளையின் மத்தியில் காணப்படும். ஒருபோதும் அந்த தாய் தன் பிள்ளை புறம்பே தள்ளமாட்டாள். ஒருபோதும் அந்த தாய் தன் பிள்ளைக்கு கண்ணீர் கவலையோடு இருக்கும்போது அவளை அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கின்ற ஒரு தன்மை அந்த தாயிடம் காணப்படும். அந்த தாய் தன் பிள்ளைக்கு ஆறுதல் கூறுவாள். கஷ்டத்திலோ துன்பத்திலோ இருக்கும்போது அந்த பிள்ளையை அரவணைத்து ஆறுதல் கூறுவள் அந்த தாய். அந்த தாய் அன்பை மறக்க முடியாது. உலகத்திலே தாய் அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லை என்று சொல்வார்கள். தாய் என்பது மேலானது. 10 மாதம் சுமந்து எடுத்து அந்த தாய் வளர்க்கிறாள். ஆகவே அந்த தாயுடைய அன்பு எல்லாரும் ருசித்துவார்கள். ஆனால் ஒரு தாயின் பங்கு ஏராளமாக காணப்படுகிறது. தன் பிள்ளை சோர்ந்து போகும்போது அந்த பிள்ளையை ஊக்குவிப்பதும் அரவணைப்பதும் அன்பு காட்டுவதும் அந்த தாய் மத்தியில் காணப்படுகிறது. அடுத்து தன் பிள்ளை தவறு செய்யும் போது அந்த பிள்ளையை திருத்துவது அந்த தாயின் பங்கு உண்டு. அடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்றால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அந்த தாய் அந்த எண்ணம் கொண்டவளாக காணப்படுவாள். அந்த பிள்ளைகளுக்கு அந்த தாய் தான் முதல் ஆசிரியர். குடும்பத்தில் அந்த பிள்ளை அழுகும் போது அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அந்த தாய் செய்வார். அதை மறப்பது கிடையாது. தாய்மார்கள் நாள் என்று நாம் கொண்டாடுகிறோம். எல்லா நாடுகளிலும் இருக்கு. பிரான்ஸ் நாட்டில் இருக்கு. எல்லா நாடுகளிலும் தாய்மார்கள் நாள் என்று கொண்டாடுகிறார்கள். இந்த தாய்மார்கள் நாளிலே அமெரிக்காவிலே மாத்திரம் 1,50,000 கார்டுகள் விற்பனையாகிறது. ஏனென்றால் பிள்ளைகள் அந்த கார்டுகளை வாங்கி தாய்மார்களுக்கு தாய்களுக்கு என்ன செய்வார்கள், அழகாக எழுதி அன்பளிப்பு கொடுத்து அவளை அரவணைப்பார்கள் தன் பிள்ளைகள். இது அமெரிக்கா தேசத்திலே 1,50,000 கார்டுகள் விற்பனையாகிறது ஒரு வருஷத்துக்கு. அப்படி என்றால் எல்லா நாடுகளிலும் எவ்வளவு கார்டு விற்பனையாகும் என்று நினைத்து பாருங்கள். இந்த கார்டிலே அந்த தாயின் அன்பை வெளிப்படுத்துகின்றது. அந்த தாயின் ஆழமான அன்பை விவரித்து எழுதப்பட்டுள்ளது அந்த கார்டுகளில்.
அந்த தாயின் அன்பு உயரம், அகலம், ஆழம் போன்ற அந்த கவர்ச்சிகரமான எழுத்துக்களை எழுதி அதை விற்பனை செய்கிறார்கள். அதை பிள்ளைகள் வாங்கி அந்த நாளிலே தாய்களுக்கு கொடுப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகள் அந்த நாளிலே, தாய்மார்கள் நாளிலே என்ன செய்வார்கள்? தாய்க்கு தெரியாம பிள்ளைகள் பரிசு வாங்கி அன்பளிப்பாக கொடுப்பார்கள் வழக்கம். அந்த நாளிலே பிள்ளைகள் தாயை கட்டி முத்தமிட்டு அவர்கள் அந்த அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். இது வழக்கம், பண்பாடு என்று சொல்லலாம், எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. இவ்வளவு பாசம் நிறைந்த அந்த தாயின் அன்பு ஆழம், அகலம், உயரம் எவ்வளவு என்று யாராலும் சொல்ல முடியாது. இவ்வளவு பாசம் நிறைந்த தாய் சில வேளைகளிலே அந்த தாய் தன் பிள்ளையை மறக்கிறார். அந்த பாசம் எங்கே? அந்த உண்மையான பாசம், அந்த தாயின் பாசம் எங்கே? இவ்வளவு பாசம் இருந்த தாய் சில சூழ்நிலைகளில் தன் பிள்ளையை மறக்கக்கூடிய சூழ்நிலை ஆகின்றது. சில வேளைகளை தன் பிள்ளையை கூட கொண்டு விடுகிறார்கள் சில தாய்மார்கள். பணத்துக்காகவோ அல்லது சொத்துக்காகவோ சுகத்துக்காகவோ சில வேளைகளில் சில தாய்மார் தன் பிள்ளையை கூட கொலை செய்ய தெரிகிறார்கள். அந்த உண்மையான அன்பு எங்கே போனது? சில வேளையிலே தன் பிள்ளைகளை உருவாக்கும் அந்த வயிற்றில் இருக்கும் போதே பெண் குழந்தை என்றால் நம் நாடுகளே சில தாய்மார்கள் கொண்டு விடுவார்கள். சில கிராமங்களில் நடக்கின்றது இன்றும் கூட. அந்த உண்மையான தாயின் பாசம் எங்கே? அந்த அன்பு எங்கே? இந்த நேரங்களில் பிரியமானவர்களே, இது உலகத்தின் பூமியில் உள்ள தாய் உடைய பாசம். அந்த உண்மையான பாசம், அந்த உண்மையான தாய் நம்மளுக்கு தேவன் தான். எந்த சூழ்நிலை சேரலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை சேரலாம், அந்த தேவன் நம்மளை மறப்பது கிடையாது. ஆனால் நாம் அவரை மறந்து வெளியே செல்கிறோம். அவர் ஒருபோதும் நம்மளை மறப்பது கிடையாது, கைவிடுவது கிடையாது. ஆனால் நாம் தான் என்ன செய்கிறோம் என்றால் அவரை விட்டு வெகு தூரமாக போகின்றோம். ஆனாலும் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த உண்மையான பாசம் நிறைந்த அந்த ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து கூறுகிறார், கலங்காதே, திகாதே, நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. என் தாசன் அவர் நம்மளுக்கு தாயாக தேவன் இருப்பதால் அவர் மத்தியில் அன்பு, உண்மையான அன்பு வெளிப்படுத்துகிறது. நம்முடைய தாய் அன்பு சில நேரங்களில் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், சில நேரம் அந்த அன்பு தணிந்து போக காணப்படும். ஆனால் தேவனுடைய அன்பு பிரியமானவர்களே ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் தணிந்து போகாது. இதான் தேவன் நம்மளுக்கு உண்மையான தாயாக இருக்கிறார். சில வேளைகளிலே அந்த அன்பு, அந்த பாசம் நம்மளை பெற்ற தாயிடம் காண முடியாது. ஆனால் நம்ம தேவன் மத்தியிலே காணப்படுகிறது. தேவன் இன்றைக்கு கூறுகிறார், உங்களுக்கும் எனக்கும் சபை சகோதரியை சகோதரனை. ஐசாயா 49:15-16 பார்க்கும்போது நீங்கள் வாசிக்கலாம். யாராவது எடுத்தால் ஐசாயா 49:15-16 வாசிக்கலாம். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், மதில்களை எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அவள் மறந்தாலும், பால் குடிக்கிற தாய் மறந்தாலும் அப்படி என்றால் மறப்பாள், அதான் ஒரு அர்த்தம். பால் கொடுக்கிற தாய் மறந்தாலும் என்றால் அவள் மறப்பாள். நான் ஒருவரும் மறப்பது கிடையாது. உன்னை என் உள்ளங்கையில் நுழைந்து வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். அதே தேவன் நம்மளை பார்த்து
அவர் கூறுகிறார், நான் உன்னை வரைந்து வைத்திருக்கேன், கைவிடுந்து என்று கூறுகிறார். இஸ்ரேல் மக்கள் இப்படித்தான் வாழ்க்கையில். அந்த இஸ்ரேல் எப்போதும் புலம்பிக் கொண்டே இருப்பார். அவருடைய பழக்கம் அது. அந்த ஒரு நெகட்டிவ் மைண்ட், அதாவது பாசிட்டிவ் இருக்காது எப்பவுமே. எங்களை தேவன் கைவிட்டு விட்டார், எங்களை விட்டு தேவன் வெகு தூரமாய் போய்விட்டார், நாங்கள் கைவிடப்பட்டோம், நாங்கள் தனியாக இருக்கிறோம் என்று எந்த வேலையிலும் என்ன செய்தாலும் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இதான் உடைய பழக்கம். அந்த இஸ்ரேல் மக்கள் சொல்வார்கள், நாங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தோம், நாங்கள் வேலைக்காரராக இருந்தோம் அந்த எஜமானுக்கு, அந்த ராஜாவுக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த நியாயாதிபதி காலத்திலே பெலிஸ்தர்கள் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தார்கள், இந்த அசரியர்கள் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தார்கள், இந்த பாபிலோனியர்கள் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த உண்மையான தேவன், வளமையான தேவன் எங்கே? அவர் எங்கே போனார்? இப்போது எங்களை கைவிட விட்டு அவர் வெகு தூரமாய் போய்விட்டாரு, நாங்கள் தனிமையாக இருக்கோமே. அவர் வாக்கு மாறாத தேவனாயிச்சு, எங்கே? நாங்கள் கைவிடப்பட்டோம். அந்த உண்மையான அன்பு அந்த தேவனும் எங்கே இருக்கின்றது? அப்படி உண்மையான அவர் அன்பு வைத்திருந்தா நாங்கள் ஏன் இவ்வளவு இக்கட்டான காலங்களிலும் சூழ்நிலையிலும் கஷ்டங்களிலும் கலந்து வர வேண்டும்? அப்படி என்றால் தேவன் அவர் எங்கே? அந்த வாக்கு மாறாத தேவன், அந்த யெகோவாவின் தேவன் எங்கே என்று இவர்கள் எப்போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எங்களை தேவன் மறந்துவிட்டார் என்று இஸ்ரேல் மக்கள் கூறுவார்கள். ஆனால் அதே இஸ்ரேல் மக்கள் மாதிரிதான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில வேளையில் நாம் சில சூழ்நிலைகள் வரும்போது எங்கே அந்த தேவன், எங்கே அந்த உண்மையான ஆண்டவர் கடவுள், வாக்கு மாறாத தேவன், அந்த யெகோவா எங்கே? நான் கைவிடப்பட்டேனே, நான் தனிமையாக இருக்கிறேனே என்று நாம் சில வேளைகளில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் கூறிய வார்த்தை என்னவென்றால், நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுதான் அவர் கூறுகிறார். அப்படி என்றால் சில வேளைகளிலே நாம் புலம்புகிறவே, கைவிடப்பட்டோம், தனிமையாகப்பட்டோம், ஒதுக்கப்பட்டேன். நாம் சொல்வது என்ன? பிரியமானவர்களே, தேவன் கூறுகிறார், நான் உன்னை மறப்பதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த உலகமே உன்னை வெறுக்கலாம், அதுபோல் குடும்பத்தாரே உன்னை வெறுக்கலாம், உன் தாய், உன் தகப்பன், பெற்றோர்கள் எல்லாம் உன்னை ஒதுக்கலாம், உன் கூட பிறந்த சகோதரிகள் சகோதரனையும் உன்னை ஒதுக்கலாம். நீ தனி மரமாக அல்லது தனிமையாகவே வாழ்ந்து வரலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் உங்களையும் என்னையும் கைவிடுவதில்லை. ஏன் தெரியுமா? நாம் அவருடைய பிள்ளைகள். தேவன் நம்மளுக்கு உண்மையான தாயாக இருக்கிறார். உண்மையே ஒரு தாயை காற்றிலும் மேலான அன்பு உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் வைத்திருக்கிறார். அதை நாம் சில வேளைகளில் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக தாயை காட்டிலும் மேலான தாய் அவர்தான். அவர் ஒருபோதும் நம்மளை மறப்பதில்லை. ஏசாயா 44:21 நீங்கள் பார்த்து நம்ம வாசித்தோம். ஏசாயா 41 நம்ம வாசித்தோம். 21 இந்த இதுக்கு முன்பு தான் வாசித்தோம். சில வேளைகளிலே நாம் இந்த வசன வாக்குத்தத்தெல்லாம் படித்து விட்டு நாம் புரிவது கிடையாது. அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா, நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும். நாம் வெகு தூரமாய் வேற ஒரு பக்கம் போகும்போது மறப்பதற்கு அவர் மறப்பதில்லை, நாம் மறக்கிறோம், வெறுக்கிறோம், தனிமையாக படுகிறோம். உபாகமம் 30:3 நீங்கள் படித்தால், உபாகமம் 30:3 நீங்கள் வாசித்தால், யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 30:3. இன்னொருவர் ஐசாயா 66:13. தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இந்தியத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய திட்டத்திற்கு செவி கொடுங்கள். உன் முழு ஆத்மாவோடும்
சரீரத்தோடு வினைச்சணும், அவர்கிட்ட திரும்பி போகணும். நம்ம சில நேரம் திரும்ப மாட்டோம். இதான் பிரச்சனை. அதாவது தூத்துருவான்னு சொல்லணும்ல, டைரக்ட் நம்ம போறோம், இப்படியே வீட்டுப்போம். அது என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய வழி சரியான வழி, ஆகவே இந்த வழியிலேயே நான் செல்வேன் சொல்லி நம்ம செஞ்சுட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். அப்படி போக போக தூரமா போய்கிட்டே இருக்க. சொல்ல திரும்பி பார்க்கணும். நம்ம திரும்பி பார்க்கலன்னா யூ ஆர் கோயிங் இன் a wrong direction. நீ தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறாய். தேவன் மத்தியிலே எவன் ஒருவன் திரும்பி வந்து சரணடைகிறானோ அந்த உண்மையான பாசம் நம்ம ருசிக்க முடியும். ஐசாயா 66:13 வாசிங்க. ஐசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். தாய் எப்படி தேற்றுவாள் என்று நம்ம எல்லாம் அந்த தாயின் காரியத்தை ருசித்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். ஒரு தாய் எப்படி தேற்றுவாள்? அழகாக தேற்றுவாள். அதே போலதான் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். அதை காற்றிற்கு மேலாக நம்ம தேவன் தேற்றுவார். நாம் அதை சில வேளைகளில் புரிந்து கொள்ள முடியாது. சங்கீதம் 27:10 நீங்க வாசித்தால், சங்கீதம் 27:10 யாராவது எடுத்து வாசிக்கணும். சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று வேதவசனம் சொல்லும். அப்படின்னா உண்மைதான், தாயும் தகப்பனும் கைவிடுவாங்க. நம்ம இந்தியாவில் பார்க்குறோம், தாய் கூட பணத்தை கொடுத்து பிள்ளையே கொள்ள சொல்லுவாங்க. சில தாய்மார்கள், எல்லாரும் இல்லை, சொத்துக்காக பிள்ளையே கொலை சொல்லுவார், கொலை செய்ய சொல்லுவார்கள். இதெல்லாம் நடக்கூடிய சம்பவம் தான் வேதத்தில் இருக்கு. தாயும் தகப்பன் உன்னை வெறுத்தாலும் புறவேற்றாலும் ஆண்டவர் உன்னை செய்தாராம், ஏற்றுக்கொள்கிறார். அப்படி என்றால் அந்த உண்மையான அன்பு நம்ம பெற்ற தாய் காமிக்க முடியாது, காண முடியாது, ருசிக்க முடியாது. அந்த உண்மையான அன்பு நம்மளை வரைந்து உருவாக்கின அந்த ஆண்டவர் தேவன் மத்தியில் காணப்படுகின்றது. உதாரணத்துக்கு பைபிளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மோசே பிறக்கும்போது அங்கு பார்வோன் ராஜா கட்டளையிடுகிறார். 2 கட்டளை. ஒன்று, அந்த எகிப்தில் பிறக்க போகிற குழந்தை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கொல்லணும். யார் கொல்ல சொல்லி கட்டளையிடுறார்? பார்வோன் ராஜா யாரை கொல்லணும்? சிறு குழந்தைகளை, பிறக்க போகிற குழந்தைகளை, ஆண் குழந்தை. யாருடைய ஆண் குழந்தை? இஸ்ரவேலுடைய ஆண் குழந்தை கொல்லணும். ஆனால் அப்போதான் மோசே அங்கே பிறக்கிறார். ஆனால் தன் தாய் அந்த மோசையை 3 மாதம் ஒழிச்சு வச்சுக்கிச்சான் வீட்டில். ஒழிச்சு பாதுகாத்து அரவணைத்து வெளியே தெரிஞ்சால் கொண்டுருவாங்களேன்னு சொல்லி. ஆனால் 3 மாதத்துக்கு மாதிரி இணைஞ்சுதாங்க. நம்ம இதுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான். 3 மாதம் தான் தாய் ஒரு சின்ன ஒரு கூடை செய்து அந்த கூடைக்குள்ளே தன் குழாயை வச்சு அந்த ஆற்றுல போய் யோர்தான் நதியில் கொண்டு விட்டாங்க தாய். அந்த குழந்தைய வச்சு விட்டுட்டு அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை நினைச்சு பாருங்க. இல்லை ஆற்றில் விட்டாச்சு, அந்த சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை தான். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, சில சூழ்நிலை நிமித்தம் கூட தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆனால் மோசே ஆண்டவர் கைவிட்டார். யாரால் வளர்க்கப்படுகிறார்? அதே தாயால் பால் ஊட்டி அந்த மோசை வளர்க்கப்படுகிறார். மோசை எப்படி வளர்ந்து பார்வோனுக்கு எப்படி வந்து அவர் எகிப்தில் எப்படி பெரிய ஆளும் தெரியும். கடைசியில் இதே மோசை கொண்டு தான் இஸ்ரவேலை வழிநடத்தி செய்தது. அப்போது அந்த சூழ்நிலை நினைத்து பார்த்தால் அது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஆண்டவர் முன்கூட்டியை தெரிந்து வைத்திருப்பதால் அதுதான் சொல்ல உள்ளாங்கை வளைந்து வைத்திருக்கிறேன், சும்மா சொல்ல ஆண்டவர். ஆகவே நாம் தாயை போல நாம் நேசிக்குமா?
நம் பிள்ளைகளாக இருக்கிறோம். உங்கள் தாயை நீங்கள் எப்படி நேசிப்பீர்கள்? நினைச்சு பாருங்க. உங்கள் தாய் மத்தியிலே நீங்கள் எப்படி அனுபவித்திருப்பீர்கள்? அதே போல நாம் நம்ம படைத்த தேவன் அவர்கள் அன்பு வைத்திருக்கும் எப்படி? பிரியமான சகோதரனை சகோதரி, உன் தாய் உன் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்குத்தத்தம் சொல்கிறார். உன் உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் மறந்தாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை மறப்பதில்லை என்று சொல்கிறார். உன் குடும்பத்தார் அனைவரும் உன்னை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை. உன் ஆலயத்தில் உள்ள சபை விசுவாசிகள் கூட உன்னை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகமே உன்னை வெறுக்கலாம், உன்னை மறக்கலாம், கைவிடலாம், ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கூறுகிறார். இந்த எபிரேய மொழியிலே இரக்கம் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், உதாரணமாக இரக்கம் உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், ஒரு தாய் 10 மாதம் தன் குழந்தையை வயிற்றில் எப்படி சுமந்து கஷ்டத்தோடு சங்கடத்தோடு பெற்றெடுக்கிறாளோ அதே மாதிரி அந்த தேவன் உங்களை என்னையும் 10 மாதம் இல்லை, ஒரு குழந்தையை 10 மாதம் அந்த தாய் சுமக்கிறார். கண்டிப்பாக 10 மாதம் தான். அது 10 மாதம் உள்படையாக கூட இருக்கலாம், 9 8 இருக்கலாம். ஆனால் உங்கள் தேவனும் என் தேவனும், அந்த இரக்கம் என்ற அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே உங்கள் வாழ்நாள் முழுவதும், என் வாழ்நாள் முழுவதும் அந்த தேவன் அந்த பிள்ளையை தன் தாய் எப்படி சுமக்கிறாரோ வயிற்றிலே அதே மாதிரி சுமந்து செல்கிறார். இதான் உங்களுடைய அர்த்தம். அப்போ அந்த தேவன் உங்களை என்ன நினைக்கிறாரு? தாய் எப்படி சுமக்கிறாரோ அதே போல கண்காணித்து பாதுகாத்து சுமந்து செல்கிறார். ஈவன் இந்த வேதத்தில் நீங்கள் படிக்கலாம், இஸ்ரேல் மக்களை அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது, உங்களை என் தகப்பன் பிள்ளைகளை தோளில் சுமந்து செல்வது போல நான் சுமந்து சென்றேனே என்று இஸ்ரேல் மக்கள் சொல்கிறார். அப்போ நீங்கள் அதெல்லாம் அப்படின்னா தன் தகப்பன் தன் பிள்ளை எப்படி சுமந்து போவான் தோளில் போட்டு அப்படின்னா ஒரு பெரிய காரணம். அதே போல தான் இந்த உண்மையான தேவன் உங்களை என்னையும், ஒரு தாய் 10 மாதம் அந்த குழந்தை உள்ள இருக்கும்போது எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் தெரியுமா? அது என்ன ஓடுமா, அது எங்கேயா போனால் தான் வயிற்று இடிச்சுக்கிடுமா? எவ்வளோ தூரம் ஒரு கூட்டத்தில் நிச்சயம் அந்த தாய், ஒரு சாதாரணமாக நம்ம பேசும்போது ஒரு கூட்டத்தில் ஒரு தாய், ஒரு கர்ப்பிணி ஒரு தாய் இருந்தான்னு சொன்னால் அது எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் அந்த கடந்து வந்துருக்கோம். எங்கே போனாலும் பார்த்து கைப்பிடிச்சு தன் கணவன் கூட்டு போவார். கீழே வலிக்கு வந்துடக்கூடாது, ஏன்னா அதுக்கு டேமேஜ் எதுவும் ஆகிடக்கூடாது குழந்தைக்கு. அப்போது எவ்வளோ தூரம் அந்த தாய் அதை காத்து வருகிறார் அந்த கொலையை அந்த குழந்தைக்கு வழி வாட்டும். அதே போலதான் உங்கள் தேவனும் என் தேவனும் அந்த தாய் சுமந்து செல்வது போல உங்களை என்னையும் சுமந்து எது வரப்புகிறார்? கடைசி மட்டும் நீங்கள் உயிரோடு இருக்கும் வரையிலும் அவர் சுமந்து செல்கிறார். இதை நீங்கள் நான் சில புரிஞ்சுக்கொள்ளவே முடிப்பட்டோம். உங்களை இணைய தேவன் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர் தாய் சுமந்து செல்வது போல அவர் உங்களையும் என்னையும் சுமந்து செல்கிறார்கள். இதான் அர்த்தம். சில வேளைகளில் நம்ம என்ன செய்யறோம்? தாய் பாதுகாப்பு தேவையில்லை நினைச்சிடும், தனியாக போக விரும்புகிறோம். அந்த தாயின் அன்பு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நம்ம தனியாக போக விரும்புகிறோம். எனக்கு எந்த அன்புமே தேவையில்லை, படைத்த தேவனுடைய அன்பு தேவையில்லைன்னு சொல்லி நம்ம வெகு தூரமாக போக பார்க்குறோம். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? பாதுகாத்து கொண்டிருக்கிறார் உங்களை என்னையும். அதை மறந்துடக்கூடாது. நீ வெகு தூரமாய் சென்றாலும், நீ அவரை மறந்தாலும், நீ அவரை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நான் உன்னை சுமந்து செல்கிறேன், நீ வாழ்நாள் முழுவதும் உன்னை நான் சுமக்கிறேன் என்று அந்த வல்லமையான தேவன் உங்களை படைத்த தேவன். உன் தாயின் கருவிலே உருவாக நான் உன்னை அறிந்து கொண்டேன்
தெரிந்து கொண்டேன், உருவாக்கினேன், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவனை சில வேளைகள் நாம் என்ன செய்கிறோம்? அலட்சியமாக நாம் மறந்து விடுகிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரி, நம் சபை விசுவாசிகளாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் ஒருவனும் உங்களை என்னையும் கைவிடுவதில்லை. நாம் அவரிடம் திரும்பி செல்ல வேண்டும். நாம் வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களை என்னையும் தாய் சுமந்து செல்வது போல, தன் தாய் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறாளோ அதுபோல பாதுகாத்து கொடுத்து அரவணைத்து அவர் செல்கிறார். நாம் புரிந்து கொள்ளணும். ஆகவே தேவன் உங்களுக்கு எனக்கும் அன்பான தாய் ஒருவர் இருக்கிறார். உங்கள் தாய் உங்களை மறந்தால், உங்கள் தகப்பன் உங்களை மறந்தால், உன் குடும்பத்தார், உன் சகோதரர், உன் சகோதரிகள், உன் நண்பர்கள், உன் சபை விசுவாசிகள், இந்த உலகம் எல்லாம் மறந்தாலும் சரி, ஆனால் உங்கள் தாய், உண்மையான தாய், அந்த தேவன் சுமந்து செல்கிறார். மறக்க வேண்டாம். நாம் கர்த்தரோடு வாழ்வோம். தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.